சரியா? இது மரபு தொடர்கள். சரியா? இது எப்படின்னு சொன்னால் இன்டிரெக்டாக சொல்கிறேன் ஒன்றுக்கும். இப்போ புடிவாதத்துக்கு எப்படி சொல்லுவாங்க, பொதுவாக ஒத்த காலில் நிற்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்படியே அந்த புடிவாதம்னு சொல்லாமல் அந்த இன்டிரெக்டாக சொல்கிறாங்க. அதுதான் என்னது, மரபு தொடர்கள். சரியா? அதில் ஆழம் பார்த்தல்ன்ற சொல்கிறது என்னத்துக்குன்னு சொன்னால், இப்போ ஒருத்தரை பார்க்குற நேரம் இவர்கிட்ட இவருக்கு அறிவிக்குது, இவர்கிட்ட எவ்வளோ சல்லிக்குது, அப்படியெல்லாம் பார்க்குறது. சரியா? இப்போ யாராச்சும் ஒருத்தரை பார்க்குற நேரம் கமலை, யாராச்சும் ஒருத்தரை ஆழம் பார்க்குறேன்னு சொல்லிடலாம். ஆறப்போடுறேன்னு சொன்னால் லேட் ஆக்குற ஒரு விஷயத்த. சரியா? லேட்டாக போடுற. அடுத்து கண் திறத்தல்னு சொன்னால் அறிவு உண்டாகுற. இவ்வளோ நாளாக ஒன்றும் செய்யாமல் இப்போ தான் கண் திறந்துகிறேன்னு சொல்கிறேன், அப்படி மாதிரி இப்போ தான் அறிவு வார் ஆக்கி. சரி, அதே கங்கணம் கட்டுதல். சரியா? கங்கணம் கட்டுன்னு சொன்னால் ஏதாச்சும் நான் செஞ்சே முடிப்பேன் அப்படின்னு நிற்கிறேன். கதை வளர்த்தல், பேச்சை கதை வளர்க்குற சண்டையிலலாம் கதை வளர்த்து கொண்டு போகிறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு கை தூக்குதல்னு சொல்கிறது ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வர நேரம் காப்பாற்றுறதுக்கு. சரியா? தலை கவிழ்ந்து நீங்கள் இண்டாங்கன்னு சொன்னால் வெக்கம் அடைஞ்சு நிற்கிறேன். தட்டி கழித்தல்ண்டா சாக்கு போக்கு சொல்கிறேன், என்னமாச்சு சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். சரியா? அடுத்து தாளம் போடுதல்னு சொன்னால் மத்தாக்களை மகிழ்விக்கிறதுக்கு அவரோட கருத்துப்படி நடக்கிற. அடுத்து நாக்கு புரளுதல்டா சில பேர் இருக்கிறாங்க மாறி ஏதாச்சும் ஒன்று பேசிக்கொண்டிருக்கிறேன், இது நாக்கு புரளுதல். அடுத்து நட்டாற்றில் விடல், எப்படி நல்லா இருக்கிற ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தால் விட்டுட்டு போகிற அப்படி. சரி, பூசி மேலூர், எப்படி ஏதோ அவங்களோட பிள்ளையை மறைக்கிறதுக்காக வேண்டிய மாச்சொன்று சொல்லி தப்பிக்க பார்க்குற மொழூர். சரியா? முன்னுக்கு வரேன்ட்டு சொன்னால் உயர்ச்சி மேலே போகிறதுக்கு தான் சொல்கிறேன். வாயு ஊறுறதுன்னு இந்த ஆசைப்படுறதுக்கு தான் அப்படி சொல்கிறேன். சரியா? அடுத்தது தட்டி கொடுத்தல்னு சொன்னேன்னா, தட்டி கொடுத்தல்னு சொல்கிறது உற்சாகப்படுத்துகிற. காணல் நீர்ன்னு சொல்கிறது, காணல் நீர்னு சொன்னால் என்னன்னு சொன்னால், பொதுவாக இந்த பாலைவனத்துலலாம் நடந்து போகிற நேரம் தூரத்தில் தண்ணி எங்கேயாச்சும் சீக்கிர மாதிரி அந்த வெயில் டைமில் இருக்கும். சரி, கிட்ட போய்ட்டு பார்த்தா அங்கே தண்ணி இல்லை, அப்போ தானே ஏமாறுற தானே, அப்படி உள்ளது தான் காணல் நீர். அப்போ கிடைக்காத ஒன்றுக்கு தான் சொல்கிற காணல் நீர்ண்டு. கரையேறுன்னு சொன்னால் கடலில் எல்லாம் மீந்து அந்த கஷ்டத்துல எல்லாம் மீண்டு வார. அடுத்து பஞ்சாகப்பறத்தல்னு சொன்னால் பஞ்சு எப்படி இருக்கும், எல்லா இடமும் வீசிப்பட்டு போயிட்டு கொண்டு அலைஞ்சு தீக்கும். அப்போ அலைந்து தீரைக்கு தான் பஞ்சாகப்பறத்தல்ன்ற. ஆகாய தாமரைன்றதும் இல்லாத ஒன்று, அப்படி ஒன்றே இல்லை பொய்க்கு. சரியா? பித்தலாட்டம் செய்கிறேன்டா ஏமாத்துற. முதல கண்டிருந்தா பொய் கல்லூர் அவங்களுக்கு. குரங்கு பொடின்றது புடிவாதத்துக்கு. சரியா? அடுத்து இமாலய தவறுண்டா, இமயமலை பெருசு தானே, அப்போ பெரிய தவறுக்கு தான் அப்படி சொல்கிற. அடியடியாகன்னு சொல்கிறது என்னது, பரம்பரையான்னு சொல்கிறதுக்கு. பரம்பரை அவங்க இப்படி இருந்தாங்க அப்படி சொல்கிறதுக்கு. அக்கறை பச்சை என்ன பொய் தோற்றம், இங்கேருந்து பார்க்கலாம் அங்கே பச்சை, அங்கேருந்து பார்க்கலாம் இங்கே பச்சை மயம், பொய்க்கு. சரியா? அடுத்து அடங்காப்பிடார், யாருக்கு அடங்காமைக்கிற. அடாப்பிடின்னு சொன்னால் கொடுமையான செயல்களுக்கு சொல்கிறேன். அடிப்பிடின்னா சண்டை. அண்டப்புறன்னு சொன்னால் அந்த எல்லாருக்கும் அநியாயம் செய்கிறொருத்தர். சரியா? அரை மனிதன்னு சொன்னால் மதிப்பு குறைஞ்சாக்களுக்கு சொல்கிறேன். அடுத்து அளவலாவுதல்னு சொன்னால் கலந்து மாற்றி பேசிக்கொண்டிருக்கிற. அடுத்து அள்ளி இறைத்தல்னு சொல்கிறது எப்படி அளவுக்கு மிச்சம் செலவழிக்கிறார்கள் அவங்க. சரியா? இங்கே அறிமுகம்னு சொன்னால் தெரிந்த முகம். அறை கூவுதல்னு சொல்கிறது சண்டைக்கு கூப்பிடுறீங்க. சரியா? அடுத்து இடங்கெட்ட பாவி அப்படின்னு சொன்னால் சீரழிஞ்சு போனாக்களுக்கு சொல்கிறேன். இடைவிடாமல் வேலை செய்கிறேன்னு சொன்னால் எப்பயும் வேலை செய்கிறேன். இலைமறைக்காய் அப்படின்னு சொன்னால் மறைஞ்சே இருக்கிற ஒருத்தர் டேலண்ட் மறைஞ்சிக்கிற அந்த மாதிரி சொல்கிறேன். சரியா? எல்லா அளவும்னு சொல்ல சின்ன அளவு. சரி, ஏட்டுக்கு போட்டிக்கு செய்கிற அது ஏட்டுச்சுரக்காய். சரியா? ஏட்டுச்சுரக்காய்ன்னு சொன்னால் புக்கில் உள்ள ஏதாச்சும் எங்களுக்கு யூஸ் உண்டாகுமா? இல்லையே, புக்கில் உள்ள சுரைக்காய்க்குன்னா அதை எடுத்து தின்னலுமா? இல்லை, அந்த அப்படி மாதிரி. சரியா? அனுபவம் இல்லாமல் ஒரு படிப்பறிவு மட்டும், அவங்களுக்கு அனுபவம் ஒன்றுமே இல்லை, ஆனால் தெரியும், ஆனால் வேலை இல்லை, அப்படி ஏட்டு படிப்பு. சரியா? உலக பழக்கம் இல்லாத கல்வியறிவு, படிப்பறிவு மட்டும் தான் இருக்குதுன்னு சொல்லி ஏசுறாத்தான் ஏட்டு படிப்பு. அடுத்து ஒரு கல் நிற்றல், பிடிவாதம். ஒரு கை பார்த்துடுவார்ன்ற வெள்ள முயலுதல், வின் பண்ண பார்க்குற. சரியா? ஓட்டக்கைன்னு சொல்கிறது என்னது, செலவாளிக்கு சொல்கிறேன். கண்மூடித்தனம் வைக்கிற கவனம் இல்லாமல். செவிசாய்த்தல்னு சொன்னால் ஒன்றுக்கு உடன்படுறது. கண் வளர்த்தல்னு சொல்கிறது தூங்குற. கயிறு தெரிதல்னு சொன்னால் பொய் நியூஸ் உருவாக்கி விட்டுரு. அடுத்து கருவறுத்தல்னு சொன்னால் நிர்மூலமாகுதல் அதிகட்டும். அடுத்து கரை கண்டவன் சொன்னால் நன்கு பழகி தெரிஞ்ச ஒத்தனை தான் அப்படி சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு யாரை சுத்தர தெரியும்னு சொன்னால் அவன் எனக்கு நன்று கரை கண்டவன் மாதிரி சொல்கிறேன். கரைச்சி குடிக்கிறேன்னு சொன்னால் எல்லாம் புக்கிலெல்லாம் கரைச்சி குடிச்சிட்டு வந்துக்கிறேன் எல்லாம் தெரியும் அப்படி சொல்கிறேன். சரியா?
இங்கே பாருங்கள். அடுத்து வந்து குலை அடித்தல். குலை அடித்தல்னு சொன்னால் ஒருவரை கண்ட்ரோலில் வைக்கிற ஒருத்தரை, சரியா? கை கொடுத்தல். கருத்தல்னு சொல்கிறது ஹெல்ப் பண்ணுறதுக்கு. திண்டாட்டம் வச்சா குழப்பம் மைகிற, சரியா? திண்டாட்டமாக. தோல் கொடுத்தல்னா உதவி செய்கிற. எள்ளி நகையாடுதல்னு சொன்னால் கேவலமாக பேசுகிற, கிண்டல் பண்ணுற. அதுக்கு நாக்கு நீளுதல்னு சொல்கிறது அளவு கடந்து பேசிட்டு போகிறதுக்கு. பருவம் பார்த்தல்னு சொல்கிறது டைம் வர காட்டி மிக்கிறவன்ட செய்கிறதுக்கு. வெட்டி பேச்சுன்னு சொல்கிறது பொய்க்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள், சரியா? அப்படி இப்போ உங்களுக்கும் வந்து சென்டென்ஸ் இருக்குது, சரியா? அதை சென்டென்ஸ் எழுதினீங்கன்னா சரி. இப்போ நான் போடுற ஒர்க்குக்கு